தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜார்ஜ் ஜெயசீலன் 4ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாட்சி பலியாகவும், சிலுவை அந்தோணி இஞ்ஞாசி அம்மாள் ஆன்ம இளைப்பாட்சி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த பலிபீடத்திலே இறை பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமை புனித அந்தோணியாரின் வல்லமை மிக்க பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளிலே புனிதர்களான திமோத்தேயு, தீத்து என்கின்ற இந்த புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். புனித பவுலின் உடன் உழைப்பாளர்களான இவர்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய செய்தியை இந்த உலக மக்களிடத்திலே பரப்புவதற்காக தங்களையே ஒப்பு கொடுத்தவர்கள். அவர்களுடைய தன்னலமற்ற அந்த இறை பணியை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு மக்களை இறைவன் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நல்லதொரு இறை பணியை, நற்செய்தி பணியை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆற்ற தேவையான வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வாழ்வுகள் புரிதல் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் முறையில் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, திமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்களை திருத்தூதர்களுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறை பற்றோடும் வாழ் விண்ணக வித்தை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 12 முதல் 15, மேலும் 17 முதல் 19 வரை. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேதி ஏதோமின் இல்லத்தில் இருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்தும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட எபோரத் அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை குடர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்வரை பாடல் பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்றி எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3, இறை வசனங்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளிலே புனிதர்களும் ஆயர்களுமான தீத்துவையும் திமோத்தேயுவையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த தீத்து, திமோத்தேயு என்பவர்கள் புனித பவுலினுடைய உடன் உழைப்பாளர்கள். பவுலின் நற்செய்தி பணியில் அவருக்கு உற்ற துணையாக, ஒரு துணையாக இருந்து அவரை பலப்படுத்தியவர்கள், பவுலின் சார்பாக செயல்பட்டவர்கள். தீத்துவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் ஒரு கிரேக்கர், விருத்த சேதனம் செய்யப்படாதவர். விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள்தான் உண்மை கிறிஸ்தவர்கள் என்கின்ற எண்ணம் திருத்தூதர்கள் மத்தியில், மற்ற மக்கள் மத்தியில் கோலோச்சி இருந்த அந்த காலகட்டத்தில் விருத்த சேதனம் செய்யப்படாமலேயே தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒருவர், உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று புனித பவுல் அடிகளார் தீத்துவைத்தான் முன்மொழிகிறார். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வு கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வாக, நல்லதொரு பணி வாழ்வாக அமைந்திருந்தது. தீத்துவினுடைய வாழ்வு நமக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் நல்லதொரு படிப்பினையை கற்றுத் தருகின்றது. பல நேரங்களில் நாம் வெளி ஆடம்பரங்களுக்கும் வெளி சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோம். ஆனால் தீத்து இங்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், ஆன்மீக வாழ்வின் மையம் அல்லது ஆன்மீக வாழ்விற்கு அடிப்படை வெறுமனே வெளி ஆடம்பரங்களும் சடங்காச்சாரங்களும் அல்ல, மாறாக நல்லதொரு அக வாழ்வே என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலமாக எண்பித்து காட்டியவர். எந்தவித புற சூழ்நிலைகளும் தன்னை தாக்காதவாறு, வெறுமனே வெளி ஆடம்பரங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளாதவாறு, நல்லதொரு அகத்தை, நல்லதொரு மனதை, மனதிலே நல்ல எண்ணங்களை கொண்டு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழ்ந்தவர். எனவேதான் அவர் புனித பவுல் அடிகளாரால் முன்மொழியப்படுகிறார். அதுவரையில் விருத்த சேதனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள் என்கின்ற நிலை இருந்த சூழ்நிலையில், விருத்த சேதனத்தை விட நல்ல மனது கொண்டிருப்பதுதான் முக்கியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதுதான் முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழ்ந்தவர் தான் தீத்து. நாமும் அவரை போன்று நல்லதொரு அக வாழ்வை கொண்டவர்களாக, நம்முடைய மனதிலே அழுக்குகள் சேர விடாமல், தேவையற்ற வெளி சடங்காச்சாரங்களை மட்டும் மையப்படுத்திய வாழ்வு வாழாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான அருமையானதொரு அழைப்பை கொடுக்கின்றார். அடுத்ததாக திமோத்தேயுவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இவர் ஒரு கிரேக்க தந்தைக்கும் யூத தாய்க்கும் பிறந்தவராக இருக்கிறார். பவுலடிகளார் பெராயோ நகரில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு கலகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அவர் நற்செய்தி பணியை ஆற்ற முடியாத ஒரு சூழல் உண்டாகிறது. இந்த சூழ்நிலையில் பவுல் திமோத்தேயுவை ஆயராக நியமிக்கின்றார். அந்த பெரோயா நகரிலே தனக்கு பிற்பாடு அந்த கிறிஸ்தவ மக்களை, புதியதாக கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கக்கூடிய மக்களை உறுதிப்படுத்துவதற்காக திமோத்தேயுவை நியமிக்கின்றார். அதே போல கொரிந்து நகரிலும் அங்கே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட பொழுது, மக்கள் ஒரு விதமான கலகத்திற்கு மத்தியிலே வாழ்ந்த பொழுது, தனக்கு பிற்பாடு அங்கே பவுலடிகளார் திமோத்தேயுவை விட்டு விட்டு செல்லுகின்றார். இவ்வாறு பவுலடிகளாரின் ஒரு பதிலாளாக அவர் விட்டு சென்ற அனைத்து இறை பணிகளையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய நல்ல ஒரு பொறுப்புள்ள இறை பணியாளராக, ஆயராக திகழ்ந்தவர் தான் புனித திமோத்தேயு. புனித திமோத்தேயுவும் நமக்கு அருமையான வாழ்வியல் பாடத்தை கற்றுத் தருகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்பு மிகுந்தவர்களாக, நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை, கடமையை சரிவர ஆற்ற வேண்டும். இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னிறுத்தி செயல்படுகின்ற பொழுது, எப்படிப்பட்ட கலகத்திற்கு மத்தியிலும் குழப்பத்திற்கு மத்தியிலும் அங்கே நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து திறம்பட செயல்பட முடியும்.
இறைவனை குறித்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்க முடியும் என்கின்ற நல்லது ஒரு பாடத்தை கற்றுத் தருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். யாரெல்லாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் இறை திருவுளத்தின்படி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார்களோ, அவர்கள்தான் இயேசுவினுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் என்று சொல்கின்றார். பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனம் போன போக்கிலே, இந்த உலகு நமக்கு சொல்லித் தருகின்ற அந்த பாதையிலே நாம் பயணித்து வெறுமனே வெற்று ஆடம்பரங்களையும் வெற்று சடங்காச்சாரங்களையும் தூக்கி பிடித்துக் கொண்டு வாழ்விலே முதன்மையானதை, நம்முடைய ஆன்மீக வாழ்வின் ஆழத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழக்கூடிய அந்த விழுமியங்களை மறந்துவிட்டு இந்த உலகின் போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மன நிலையிலே நாம் மாற்றம் கண்டு இறைவனை மையப்படுத்திய, இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மையப்படுத்திய நல்லதொரு வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பு இன்றைய நற்செய்தியும் நமக்கு தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய மனது தூய மனதாக இருக்கின்றதா? இயேசுவை குறித்த நற்செய்தியை உள்வாங்கி அதனை என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவனாக நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ நம்முடைய மனதை நாம் தயாரிப்பது அவசியம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது, இறை திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது, நாமும் இயேசுவினுடைய சாட்சிகளாக மாற முடியும். பவுலடிகளாரை போல, புனிதர்கள், ஆயர்கள், தீத்து தீமோத்தேயுவை போல இயேசுவினுடைய உண்மையான சாட்சிகளாக வாழ முடியும். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரும் நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகின்றார். அவர் இந்த உலகின் போக்கின்படி ஒழுகவில்லை. இந்த உலகு சொல்லுகின்ற அந்த சடங்காச்சாரங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முதன்மையாக கொண்டிருக்கவில்லை. மாறாக இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய நற்செய்தியை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக கொண்டிருந்தார். இறை திருவுளத்தின்படி வாழ்வதுதான் அவருடைய வாழ்வின் அடிப்படை ஆன்மீகமாக இருந்தது. எனவேதான் இன்று கோடி அற்புதராக நம்மால் புகழப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை திருவுளத்தை முன்னிறுத்தி வாழ்பவர்களாக, இந்த உலகு காட்டக்கூடிய வழியின் பின்னால் ஓடி செல்லாமல் வெறுமனே வெற்று சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்காமல், இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அக மாற்றத்தை, மன மாற்றத்தை நம்மிடையே ஏற்படுத்தி இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழக்கூடியவர்களாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகிலே நாம் திகழக்கூடியவர்களாக வாழக்கூடிய நல்லதொரு வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் குடியிருப்பவை அனைத்து நலங்களுக்காகவும் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் உன் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று
நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்துக் கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் இணை பாதுகாவலரான புனித அந்தோனியார், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித தீத்து, புனித திமோத்தேயு, இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி என் மேலிருந்த மாறியும்
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். மக்களே, ஏற்கனவே நான் அறிவித்தவாறு வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலையில் நாம் காப்பாற்றி புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு திரியாக சென்று 2ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே அன்பு மக்கள், இந்த திரியிலே கலந்து சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மாலை 7 மணிக்கு அங்கு திருப்பலி, 6:30 மணிக்கெல்லாம் ஜெபமாலை தொடங்கும். நாம் 6:45 மணிக்கெல்லாம் இங்கிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். எனவே அன்பு மக்கள் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, நாளை காலையில் திருப்பலி நடைபெறும் ஆலயத்தில் வைத்து. வியாழக்கிழமை காலை திருப்பலி நடைபெறாது. வெளியூர் செல்வதால், பங்கு தந்தை வெளியூர் செல்வதால் வியாழக்கிழமை திருப்பலி நடைபெறாது. வெள்ளிக்கிழமையும் காலையில் திருப்பலி நடைபெறாது. மாலையில் புனித அந்தோனியார் திருத்தலம் தாப்பாத்தியிலே நாம் திருப்பலியிலே பங்கேற்கின்றோம்.
பங்கு தந்தையை சந்திக்க விரும்புகிறவர்கள் வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பிறகு சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, தீமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியை கலந்து கொண்டவர்கள் தேவைகள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. நிறைவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.